Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரதர், உலகத்தில் பார்க்குறப்போ அநேக பேர் ஒருத்தோட ஃபேன்ஸாக இருப்பாங்க. they will be following many people. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கு. இவங்க சொன்னால் நான் கேட்பேன், அவங்க சொன்னால் நான் கேட்பேன் அப்படின்னு மனுஷனை நம்பி அநேக பேர் அவங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. பட் இதை காட்டிலும் மேலான தெய்வம், விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகம் வந்த ஒருவரை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எஸ், டுடேஸ் ப்ரேயர், இன்றைய ஜெபம் இது குறித்து தான். வாங்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்தரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நல்ல மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்துவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. பிதாவே, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஜான் 10th chapter 14th verse. I am the good shepherd. I know my sheep and my sheep know me. யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். ஆமேன். நன்றி பிதாவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்வீராக. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமாப்பா, எங்க ஆத்மாவை பாதுகாக்கிற நல்ல மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்துவே, எங்களை வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். நம்முடைய ரட்சிப்பிற்காக நன்றி. எங்கள் ஆத்மாவை தீமைக்கு கொடுக்காதபடி பரலோகத்துக்கு கொண்டு செல்கிற தேவாதி தேவனே, சிலுவையில் எங்களுக்காக பலியானீரே, 3ஆம் நாள் உயிர் தெளிந்தீரே, உமக்கே எல்லாம் துதிகான மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, உம்முடைய சத்தத்தை கேட்க எங்க காதுகள் திறந்திருக்க கிருபை செய்யுங்க. எங்க சிந்தனைகள் உம்மை புரிந்து கொள்ள கிருபை செய்வீராக. உடைய வார்த்தையிலும் ஜெபத்திலும் உறுதியாக இருக்கிற பிள்ளைகளாக எங்களை வணைந்து ஆளுகை செய்யுங்க அப்பா. நீங்க எதிர்பார்க்கிற செம்மறி ஆடுகளாக இருக்க கிருபை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். பரலோக தரிசனம் எங்களுக்கு வேணும் ஐயா. மேலானவர்களை நாட கிருபை செய்யுங்க. எங்க பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க ஐயா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்யாதபடி எங்களை வணைந்து ஆளுகை செய்யுங்க அப்பா. வழி நடத்துங்க, ஆலோசனை சொல்லுங்க கர்த்தாவே. தீமையான பாதைகளை விட்டு விலகி நன்மையான பாதைகளை தேர்ந்தெடுக்க பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழி நடத்துங்கப்பா. பிறர்கள் மத்தியில் நாங்கள் சாட்சிகளாக வாழ வேண்டும். அதற்கு எங்களை வணைந்து ஆளுகை செய்யுங்க கர்த்தாவே. பிதா எப்படி உங்களை அறிந்திருக்கிறாரோ, நீங்க எப்படி பிதாவை அறிந்திருக்கிறீரோ அதே போல அப்பா இயேசுவே, நீங்க எங்களை அறிந்திருக்கிறீர். ஆனா அநேக நேரத்துல நாங்க உண்மை தேடுகிறது இல்லை ஐயா. உலக காரியத்திலே நாங்க மூழ்கி போகிறோம். இது கேட்கிற யாராக இருந்தாலும் அவர்களை தொடுவீராக, அவர்களை பலப்படுத்துங்க. உடைய வார்த்தையினால் அவங்க பலப்படுத்த கிருபை செய்யுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், என் மேய்ப்பரை நான் எவ்வளவு நாள் அறிந்திருக்கிறேன். அவரை பத்தி என் வாழ்க்கையில புரிதல் என்ன, அவர் சித்தத்துக்கு என் வாழ்க்கை இருக்கா, அவர் திட்டத்தின்படி நான் நடக்கிறானா அப்படின்னு புரிந்து கொள்ள ஒவ்வொருத்தரையும் இப்பொழுது நீங்க உணர்த்தி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. கர்த்தாவே, பேசுங்கப்பா, உணர்த்துங்க. உங்க சத்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக எங்களை வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்குங்கப்பா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நிலைநிறுத்த கிருபை செய்யுங்க. உலகத்தோடு ஒத்த வேஷம் நாங்க இருக்கக்கூடாதப்பா. வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது கர்த்தாவே? உம்முடைய சாயல் உள்ள பிள்ளைகளாக, அதை தரித்தவர்களாக நிற்க, சாட்சிகளாக என் கிறிஸ்துவுக்காக நான் எங்க இருந்தாலும் சாட்சியாக நிற்பேன். அவர் சித்தத்திற்கு திட்டத்திற்கு நான் கீழ்ப்பணிந்து நிற்பேன்ற வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக எங்களை வணைந்து ஆளுகை செய்யுங்க. இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவர்களை பாதுகாத்து பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. ஆலோசனை சொல்லுங்க கர்த்தாவே. அவங்க வாழ்க்கையில் என்னென்ன டெசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் ஆலோசனை சொல்லுங்க.
தெளிந்த புத்தியோட ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய கிருபை செய்யுமாறு இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.